வணக்கம். இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் இன்றைய செய்திகள், நொடி பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை இப்போது பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே தனியார் பள்ளி மாணவ மாணவிகளின் கோரிக்கையை ஏற்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பயணியர் நிழற்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. கோரிக்கை வைத்த மாணவர்களை வைத்து பயணியர் நிழற்கூடத்தை அமைச்சர் திறக்க வைத்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. மழைக்காலங்களில் அவதிப்படுவதாக மாணவர்கள் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் 10 லட்சம் ரூபாய் செலவில் இந்த பயணியர் நிழற்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் வரலாற்று வெற்றியை கொண்டாடும் வகையில் மயிலாடுதுறையில் பள்ளி மாணவ மாணவிகள் வெற்றி ஊர்வலம் நடத்தினர். உலகக்கோப்பை மாதிரியை கையில் ஏந்தியபடி உற்சாகம் பொங்க ஊர்வலமாக சென்று கொண்டாடினர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் வீடு ஒன்றிற்குள் புகுந்து லேப்டாப்களை திருடிய இளைஞர் மாடியில் இருந்து கீழே இறங்கியதும் திடீரென மின்சாரம் வந்ததால் செய்வதறியாமல் மீண்டும் படியேறி மாடிக்கே சென்றார். இந்த காட்சி வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சிசிடிவி காட்சியை கொண்டு லேப்டாப்களை திருடிய சபரிநாதன் என்ற அந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். வெளிநாட்டு பறவைகள் வருகையால் வேடந்தாங்கல் சரணாலயம் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. ஆண்டுதோறும் நவம்பர் மாதத்தில் இறைக்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் வெளிநாட்டு பறவைகள் வேடந்தாங்கல் சரணாலயத்திற்கு வருவது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டும் ஆஸ்திரேலியா, சைபீரியா, கனடா, இலங்கை உள்ளிட்ட 12 நாடுகளில் இருந்து 21 வகையான பறவைகள் வலசை வர தொடங்கியுள்ளன. தொடர் மழையால் ஏரியில் 2 அடி வரை தண்ணீர் நிரம்பியுள்ளதால் இந்த ஆண்டும் அதிக அளவில் பறவைகள் வருகை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காஞ்சிபுரம் தாமல் ஏரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் வேகவதி ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேகவதி ஆறு காஞ்சிபுரம் மாநகர மையப்பகுதியில் 7 கிலோமீட்டர் தொலைவு வரை பயணிக்கிறது. அம்மன்குளம், காமாட்சி அம்மன் காலனி, தேனம்பாக்கம், முருகன் காலனி, திம்மராஜபேட்டை பகுதி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஓசூர் அருகே அணை நிரம்பியதை அடுத்து 5 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கிடா வெட்டி கொண்டாடினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த வேம்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள சூளகிரி சின்னாறு அணை கனமழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டியது. இதிலிருந்து உபரி நீர் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் இதனை கொண்டாடும் விதமாக வேம்பள்ளி, ஒண்டியூர், கூட்டூர் உள்ளிட்ட 5 கிராம மக்கள் மாவிளக்குகளுடன் மேலதாளங்கள் முழங்க அணைக்கு ஊர்வலமாக வந்தனர். பின்னர் அணையில் தெப்பம் விட்ட அவர்கள் கிடா வெட்டி பூஜை செய்து வழிபட்டனர். புதுச்சேரியில் போலீசாரின் எச்சரிக்கையையும் மீறி சுத்துகேணி படுகை அணையில் மக்கள் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்பதால் அணையில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என காவல்துறை தரப்பில் எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டது. ஆனாலும் ஆபத்தை உணராமல் மக்கள் குடும்பமாக குவிந்து அணை தண்ணீரில் ஆனந்த குளியலிட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சடையாண்டி கோயில் விழாவில் நள்ளிரவில் 105 கிடா வெட்டி ஆண்களுக்கு அசைவ விருந்து வழங்கப்பட்டது. விடிய விடிய நடைபெற்ற அசைவ விருந்தில் அணைக்கரைப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட ஆண்கள் பங்கேற்றனர். முட்டை ஏற்றிச் சென்ற சரக்கு வாகனம் திண்டிவனம் அருகே கன்னிகாபுரத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. முட்டைகள் முழுவதுமாக உடைந்து சாலையோரம் ஆறு போல் பெருக்கெடுத்தது. அடையாளம் தெரியாத பேருந்து உரசுவது போன்று சென்றதால் ஓட்டுநர் சரக்கு வாகனத்தை வலதுபுறமாக திருப்பிய போது கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தால் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் அருகே பெரிய இரும்பு வளையங்களை ஏற்றிச் சென்ற கனரக லாரி பாரம் தாங்காமல் 2ஆக உடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் பழைய ரயில் நிலையம் அருகே இரும்பு வளையங்களை ஏற்றிச் சென்ற கனரக லாரி பாரம் தாங்காமல் 2ஆக உடைந்து விபத்திற்குள்ளானது.
ஜேசிபி உதவியோடு இரும்பு வளையங்கள் மீட்கப்பட்டு சேதமடைந்த கனரக லாரியும் அகற்றப்பட்டது. ஓசூர் அருகே கர்நாடகாவில் இருந்து சரக்கு வாகனத்தில் தனி அறை அமைத்து கடத்தி வரப்பட்ட 1 டன் குட்கா போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஊனப்பள்ளி சோதனை சாவடியில் போலீசார் வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்ட போது வாகனத்தில் தனி அறை அமைத்து குட்கா போதைப் பொருட்களும் மதுபாட்டில்களும் கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து தப்பி ஓடிய ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். உதகையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தோன்றிய செவ்வானம் ரம்மியமாக காட்சியளித்தது. திரும்பும் திசையெங்கும் செந்நிறமாக காட்சியளித்த வானம் காண்போர் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. வானில் தென்பட்ட கண்கொள்ளா அழகை சுற்றுலா பயணிகளும் கண்டு ரசித்தனர். ஆண்டிப்பட்டி அருகே கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 20 அடி உயரத்திற்கு தண்ணீர் பீரிட்டு வெளியேறியது. உயர் மின்சார கம்பிகள் மீது நீர்வீழ்ச்சி போல் தண்ணீர் கொட்டியது. ஆங்காங்கே கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்படுவது தொடர்வதால் முறையாக சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் பனகுடி ரயில் நிறுத்தத்தின் வாயிலின் முன்பு பூ வைத்து ஊதுபத்தி ஏற்றி நூதன முறையில் நடைபெற்ற போராட்டம் பலரின் கவனத்தை ஈர்த்தது. எனது பேர் கே வைகுண்டராஜா. என் ஊர் திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி. இந்த ஊரில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக மிக பிரம்மாண்டமான ரயில் நிலையம் இருக்குது. ஆனால் அந்த ரயில் நிலையத்தில் கொரோனா காலத்துக்கு முன்னாடி ரயில்கள் எதுவும் நிற்க மாட்டேங்குது. கொரோனா ஊரடங்கிற்கு பிறகு பனகுடி ரயில் நிலையத்தில் குறிப்பிட்ட ரயில்கள் நின்று செல்லாததை கண்டிக்கும் வகையில் இந்த நூதன போராட்டம் நடைபெற்றது. தஞ்சையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் ஜெர்மன் பெண்ணை காதலித்து பெற்றோர் உறவினர் முன்னிலையில் தமிழ் முறைப்படி தாலி கட்டி திருமணம் செய்தார். கோனம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் ஜெர்மனியில் பணியாற்றிய போது அந்நாட்டு பெண்ணுடன் காதல் மலர்ந்துள்ளது. 10 ஆண்டுகளாக காதலித்த அவர்கள் தமிழ் கலாச்சார முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். வேடச்சந்தூர் அருகே புதினா மூட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. ஓசூரில் இருந்து புதினா மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு மதுரை நோக்கி லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. வேடச்சந்தூர் அருகே ரெங்கநாதபுரம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் நடுவே கவிழ்ந்தது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சாலையில் சிதறி கிடந்த புதினா மூட்டைகளை அப்புறப்படுத்தி லாரியையும் மீட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் நடத்திய சோதனையில் கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த கர்நாடக இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான இளைஞரிடமிருந்து 10.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் காற்று மாசு அதிகரிப்பு காரணமாக காலையில் பணிக்கு செல்வோர் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதையடுத்து காற்று மாசை தணிக்கும் வகையில் லாரிகள் மூலம் தண்ணீரை பீச்சி அடிக்கும் பணியில் மாநகராட்சி நிர்வாகத்தினர் ஈடுபட்டனர். தலைநகர் டெல்லியில் அதிகரித்து வரும் காற்று மாசை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.